எல்லாருமே சாதி மதத்துல ரொம்ப பிரிஞ்சிருக்காங்க. ஒத்த மனுஷன் எங்க தளபதியால இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சாதி அடிப்படையில் எல்லாமே ஒற்றுமையா இருந்து தாறுமாறா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த விசேஷம் கிடைச்சது எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த 2026ல இந்த இயர் எங்க தளபதி சிஎம் ஆவாங்க. கூட்டணி எங்களுக்கு தேவையே கிடையாது. கூட்டணி கட்சிகளுக்கு தான் எங்களுக்கு தேவை. தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொன்ன ஸ்டாலினுக்கு தகுதி வாய்ந்த முதல்வர் யாருன்னு மக்கள் சீக்கிரம் நிரூபிப்பாங்க. எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆக்சுவலாக தளபதி பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2026 வெற்றி நிச்சயம். ஏன்னா தளபதியோட ஸ்பீச் ரொம்ப வெறித்தனமாக இருக்குது. அதாவது இறங்கி களத்தில் இறங்கி தூள் பண்ணுங்கன்ற ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காரு அண்ணன். அதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது 2026 தை பிறந்தால் வழி பிறகுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு நல்ல வழியாக பிறந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, காவல்துறையோட விசில் கண்டு எப்படி திருடர்கள் பயப்படுறாங்களோ அதே மாதிரி தான் எங்களோட தளபதியோட இந்த விசில் சின்னத்தை பார்த்தீங்கன்னாக்கா அல்லற விட்டுருக்காரு எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். அடுத்தபடியாக நாங்கள் கொள்ளையடிக்கும் கொலை பணம் தான் வந்திருக்கேன் அப்படின்றதும் சரி, சரியான செருப்படியாக இந்த 2026க்கும் எங்கள் சின்னம் விசில் சின்னம். மக்களே மறவாதில் விசில் சின்னத்தில் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். ஒற்றுமையா இருந்து செயல்படணும் அப்படிங்கறத மெயினா சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு நீங்க மாவட்ட செயலரை ஒருங்கிணைச்சு ஆக்சுவலா ஒற்றுமைன்றது பேஸ் பண்ணாக்கா நாங்கள் சாதி அடிப்படையிலேருந்தும் சரி, சமத்துவ அடிப்படையிலும் சரி, ஒரு இந்து முஸ்லீம் கிறிஸ்டினும் சரி, இன்னைக்கு தனிப்பட்ட ஆக்சுவலாக பண்ணாக்கா இது நான் குறிப்பாக சொல்ல நினச்சேன். எல்லாருமே சாதி மதத்தில் ரொம்ப பிரிஞ்சிருக்காங்க. ஒத்த மனுஷன் எங்கள் தளபதியால் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சாதி அடிப்படையில் எல்லாமே ஒற்றுமையாக இருந்து தாறுமாறா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த சொல்லும்போது அப்படி மாவட்ட செயலர் அவங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி இருக்கணும், அவங்களோட ஒற்றுமையா அந்த மாதிரி. கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தளபதி ஒரு பூஸ்டர் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அதுக்கு மேலே எங்கள் மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அதான் என்ன சொல்கிறது, பூஸ்டர் ஊசியில் ஏற்றுற மாதிரி ஏற்றி வச்சிருக்காங்க எங்களுக்கு பவரை. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்றதான் தளபதி பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு. ஏங்க குறிப்பாக சொன்னோம், சூப்பராக கேள்வி கேட்டீங்க. பூத் கமிட்டி தாவேக்காவுடைய பூத் கமிட்டி பார்த்தீங்கன்னாக்கா பக்காவாக இருக்குது. ஒரு பூத்துக்கு 20 பேர் போட்டிருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பூத்துக்கு 5 பேர் தான் தேவை. நாங்கள் ஒரு பூத்துக்கு 20 பேர் போட்டிருக்கோம். குறிப்பாக சொல்ல போனாக்கா ஒரு நாம் தமிழர் ஒரு கட்சி ஒன்று தெரியுங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூத் கமிட்டின்னு ஒன்று இருக்கா அவங்ககிட்ட, கிளை கழகம் இருக்கா. அப்புறம் அந்த கமலஹாசன் ஒருத்தர் மீசியை தூக்கிட்டு டார்ச் அடிச்சுட்டு வருவார் தெரியுங்களா, அவருக்கு பூத் கமிட்டின்னு தெரியுமா, கிளை கழகம்னு தெரியுமா? இல்லை கிளை கழகம் இருக்கா? அவர்களாம் எப்படிங்க ஒரு எம்பி பதவி கொடுத்து எப்படி ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக கிளை கழகமும் சரி, எங்களுக்கு பூத் கமிட்டியும் சரி, ரொம்ப 234 தொகுதியிலையும் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2026 வெற்றி நிச்சயம். இது யாராலும் மாற்றவும் முடியாது, மாற்றி அமைக்கவும் முடியாது. நாங்கள் ஆல்ரெடி தளபதி ஃபஸ்ட்டு டைம் பார்க்கல, ஆல்ரெடி நேராகவே மீட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்குறது 4வது வாட்டி பார்க்குறேன் எங்கள் தளபதியை, எங்கள் அண்ணாவை. ஆனால் எங்கள் தளபதி ஸ்பீச் வேறு லெவல் தெரிக்க விட்டாங்க அன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கான கோடிக்கணக்கான வருமானத்தை விட்டு எந்தவித லாபமும் எதிர்பார்க்காம மக்களுக்காக சேவை செய்ய வராங்க. இப்போ அது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லாக பட்டி தொட்டி ஃபுல்லாகவே சின்ன குழந்தையிலேருந்து முதியோர் வரையும் அறியக்கூடிய ஒரே சின்னமாக எங்கள் விசில் சின்னம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு மிகுந்த நன்றி சொல்லணும். இந்த விசில் சின்னம் கிடைச்சது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த 2026ல் இந்த இயர் எங்கள் தளபதி சிஎம் ஆவாங்க. கண்டிப்பாக ஆவாங்க. உங்களுடைய ஓட்டும் எங்கள் தளபதிக்குன்னு எங்களுக்கு தெரியும். நிறையா மகளிர் என்ன செய்வாங்கன்னா மறைமுகமாக ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பாக எங்கள் தளபதி சிஎம் ஆவாங்க. ஆனால் எவ்வளவு வேணாலும் காசு வாங்கிக்குவாங்க, மக்கள் பெண்கள் வாங்கிக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கான ஓட்டு என்னன்னா எங்கள் தளபதிக்கு தான். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இப்போ தளபதி பேசும்போது பெண்கள் நம்ம தூண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஃப்ரெண்ட்லாம் நின்னோம், தளபதியை தெரிக்க விட்டாச்சு. எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஊழல் இருக்காது, லஞ்சம் இருக்காது, நேர்மையான அரசியலாக இருக்கும். கண்டிப்பாக தமிழகம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இருக்கும். சொன்ன நான் படித்த இளைஞர்கள் அது இலவசம் கிடையாது. ஆனால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. எல்லாருக்குமே எல்லாம் செய்வாங்க. தமிழ்நாட்டில் மாற்றம் கண்டிப்பாக வரும்.
ஒரு இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு பண்ணுவாங்க? இஸ்லாமுக்கு ஃபுல் சப்போர்ட் செய்கிறாங்க எங்கள் அண்ணா. அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு சிறுபான்மை எல்லாத்துக்குமே சம்மந்தம். எங்கள் கட்சியில் பெரியவங்க சின்னவங்க அதெல்லாம் கிடையாது. ஜாதி மத வேற்றுமை எதுவுமே கிடையாது. எல்லாமே சமம், எல்லாருமே ஒன்று. ஆமாம், அந்த மாதிரி என் தளபதி நான் வெளியே வந்தால் நான் வந்து இந்த இதில் வந்து 10 இயர்ஸாக இருக்கேன். நான் விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து 10 இயர்ஸாக நான் இங்கே இருக்கேன். அதுலேருந்து எனக்கு தளபதி கூட்டு அவங்களாம் வாண்டடாக இருந்தால் தான் இந்த போஸ்டிங் எனக்கு. நான் தஞ்சை தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக இருக்கேன். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை. என் பேர் பாத்திமா கனி. இல்லை உண்மையில் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மீட்டிங் பார்த்தீங்கன்னா செயல் வீரர் கூட்டம் சொல்லி தான் போட்டிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக இந்த மீட்டிங் வந்து செயல் வீரர் கூட்டம் மட்டும் கிடையாது, எல்லா மக்களுக்குமே சேர்த்து தளபதி பேசியிருக்காரு. ஓகேவா, இன்னைக்கு ஒவ்வொரு பாயிண்ட் அவர் பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் உணர்ச்சி வசப்பட்ட நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நல்லா. அதாவது என்கிட்ட நான் பணம் சம்பாதிச்சிட்டேன், நான் பணத்துக்காக வரணும் அவசியமே கிடையாது. ஓகேவா, எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வரீங்க, நான் அதுக்கு அப்படி ஒரு நோக்கமே இல்லைன்னு சொன்னார். அடுத்த ஒரு பாயிண்ட் எல்லாத்துமே ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண சொன்னார். அவர் ஒரு பாயிண்ட் நீங்கள் பேசணும் கவனிச்சிருப்பீங்க. பின்னாடி எல்லாரும் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்க, மாவட்ட செயலர் பின்னாடி பார்த்து சொன்னாங்க ஃப்ரீயா ஒர்க் பண்ண விடுங்க. யாருங்க சொல்லுவா? எந்த கட்சியில சொல்லுவாங்க? தமிழக வெற்றி கழகத்துல மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். ஓகேவா, அதனாலதான் இன்னைக்கு இந்த கட்சி இவ்வளவு ஷார்ட் டைம்ல இவ்வளவு இடத்துல என்ன சொல்றது எல்லா இடமும் நல்லா பெனிட்ரேட் ஆகி ஒரு கீழ் மட்டத்துல இன்னைக்கு வளர்ந்துருக்கிற காரணம் இன்னைக்கு தளபதி அவர்கள் சொன்ன ஃப்ரீடம். எல்லா இடமும் மக்கள் ஃப்ரீயா ஒர்க் பண்றாங்க, எல்லா தொண்டர்களும் ஃப்ரீயா ஒர்க் பண்றாங்க. அந்த ஒரு காரணம் தான் இது. 2026 இந்த ஒண்ணு போதும் அவரை சிஎம் ஆகுறதுக்கு. இந்த ஒரு முயற்சி போதும் கண்டிப்பா சிஎம் ஆயிடுவார். இருந்தாலும் இப்போ நம்ம முன்னாடி கூட்டணி எல்லாமே பேசிட்டு இருக்கும்போது இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு சொன்னது இப்போ விமர்சனமாவே பேசப்படுது, யாருமே வரல அப்படிங்கிறது. அதை எப்படி பாருங்க? இல்ல ஆக்சுவலா நான் சொல்றேன், கூட்டணி எங்களுக்கு தேவையே கிடையாது. கூட்டணி கட்சிகளுக்கு தான் எங்களுக்கு தேவை. அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே தளபதி யாருமே பேசல. மத்தவங்க தான் இவங்க கூப்பிடுவாங்களா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மத்த கட்சிகள் பயந்துட்டு இருந்தாங்க. ஐயோ மத்தவங்க இவர்கிட்ட பெயரக்கூடாது, அதுக்குள்ள நம்ம கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு மற்ற கட்சியில இருந்து எல்லா என்ன சொல்றது சென்ட்ரல் இருந்து அவ்வளவு பேர் வந்து இங்க இருக்க சின்ன சின்ன கட்சிலாம் எங்க கிட்ட வாங்கன்னு அவங்க எப்படி கூப்பிட்டாங்க நமக்கே தெரியும். பாதி பேரை வாங்கலாம் கூப்பிடல, வரியா வரலையா மிரட்டல் தான். பாதி இன்னைக்கு பேர் கூட்டணி போயிருக்காங்க, என்ன சும்மாலாம் போல மிரட்டலுக்கு பயந்து அங்க போய் கூட்டணி இருக்காங்க. அதனால எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லை, தனித்தே நாங்க வெற்றி பெறுவோம். வேற மக்கள் செல்வாக்கு இருக்குங்க, மக்கள் சப்போர்ட் இருக்குது, உமன் சப்போர்ட் இருக்குது, லேடி சப்போர்ட் இருக்குது, இந்த என்ன சொல்ல இன்னைக்கு இளைஞர்கள் சப்போர்ட் இருக்குது. இதுக்கு மேல வேற என்ன தேவை? 2027 ஆட்சிமைக்க இந்த ஒண்ணே போதும். இந்த விசில் சின்னம் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்? உண்மையா சொல்ல போனா அது ஆண்டவன் மணியில சொன்ன மாதிரி தான். விசில் சின்னம் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஆகி போச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மத்த எந்த சின்னமும் கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு விசில் அது பாத்தீங்கன்னா சின்ன ஒரு 4 ரூபா 5 ரூபா விசில் அதை நாங்க எல்லாருமே கையில வச்சுட்டு ஊதுறாங்க. மக்கள்கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஈஸியான சின்னம். ஆக்சுவலா இந்த சின்னம் கிடைச்சது உண்மையில ஆண்டவன் கிருபையில ஒரு நல்ல சின்னம் தான் எங்களுக்கு. நான் சொல்லுவோம் பேசுறவங்க பேச செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ ரீசனா கூட என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஆளுங்களா வந்து பப்ளிக் நியூசன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன், நீங்க எந்த கட்சி இதுமே பண்ணலையா? நீங்க ஒரு கட்சி நீங்க ஜெயிச்சா நீங்க எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, ஒரு சின்ன விஷயம் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. எங்களுக்கு அதே மாதிரி சின்னம் கொடுத்த ஒரு நாள் எல்லா மக்களுமே சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அதனால விசில் அடிச்சு அந்த எங்க கிடைத்த விசில் ஊதி நாங்க காமிச்சோமே தவிர்த்து இதை வந்து நாங்க என்ன சொல்றது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்றது அப்படிலாம் கிடையாது. சின்னத்தை ஒரே நாள் சேர்த்தாச்சு. சின்ன அறிவிச்சு 5 நிமிஷத்துல நீங்க சொன்ன தலைமை சொன்னாங்களே எல்லாரும் போஸ்ட் ஆயிடுச்சு, விளம்பரம் ஆகி போச்சு, சின்ன ஈஸியா ஆயிடுச்சு, ஈஸியா ரிப்ளைட் ஆயிடுச்சு. இதுதான் இல்ல நாங்க சொல்றல இதை என்ன விமர்சனம் வச்சாலும் சரி. நான் என்ன சொல்றேன்னா எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு பயம் ஆகி போச்சு. ஓகேவா, ஏன்னா இப்போ உதயசூரியன் கையில வச்சுட்டு இருக்க முடியாது, ரெட்டையில வேணுமா கையில வச்சுக்கலாம். ஆனா விசில் எங்க என்ன ஆச்சுன்னா கையில வச்சிருக்கிறதோட ஓசியம் சேர்ந்து வருது பாத்தீங்களா. அதனால பாதி பேருக்கு என்ன ஆச்சுன்னா சும்மாவே இவனுக்கு வான்னு வருவானுங்க. இப்ப இதெல்லாம் கையில கிடைச்சிச்சு, இனிமே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஒரு பயம். அதான் சொல்றேன். அதனால மக்கள் குறை சொல்றது கிடையாது, எதிர்கட்சியினர் வைக்கிற குற்றச்சாட்டு தான். நான் இதை பெரிய குற்றச்சாட்டு நாங்கள் எடுத்துக்கவே மாட்டோம். இருந்தாலும் ஸ்ட்ராங்கா டிஎம்கே இருக்கு, இந்த பக்கம் ஏடிஎம்கே. நேற்று மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு பெரிய கூட்டணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இது எதிர்த்து எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா நிக்க முடியும், வின் பண்ண முடியும்? இல்ல ஸ்ட்ராங்கா நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் ஒரு நியூஸ்ல பாத்தீங்கன்னா 36% வாக்கு இருக்கு நம்ம தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்ப எல்லாரும் இவங்க எல்லாம் ஏன் பறந்து இங்க வராங்கன்னா அந்த பயம் அதாவது எப்படின்னா நீங்க தளபதி ஒருவர் தனி செல்வாக்க இருக்காரு. ஓகேவா, அதை விட்டுற கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க மீண்டும் ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சு நம்ம எப்படியாவது ஜெயிச்சலாங்கிற கனவோட தான் இருக்காங்க. ஆனா எல்லாரோட கனவும் தகர்க்கப்படும். 2026 தளபதி தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பார், முதல்வர் ஆவார், இது என்பது உறுதி. ஒரு மகத்தான எழுச்சி உரையை வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஆற்றினார்கள். தொண்டர்கள் எதிர்பார்த்த, தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் எதிர்பார்த்த, மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய எதிர்கால அரசியல் எப்படி போகிறது என்பதை மிக தெளிவாக உணர்த்திவிட்டார்கள். 2026 ஒரு மகத்தான வெற்றியை இவர்தான் பெறுவார் என்று கட்டியம் கூறுகிற விதத்தில் அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. ராணி வேலு நாச்சியாரை பற்றி பேசினாங்க. ராணி வேலு நாச்சியார் வந்து தனது கணவன் இல்லாமல் எப்படி சிவகங்கை சீமையை மீட்டாங்களோ, உடன் இருக்கும் தோழர்கள் துணையோடு மீட்டாங்களோ, அதே மாதிரி வந்து தமிழகத்தை மீட்பேன் அப்படின்னு பேசினாங்க.
இது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாக இப்போ போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. திமுக அரசானது பெண்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாத பெண்களை அச்சுறுத்துத விதமான ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கு. இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டி இருக்க விஷயமா எங்கள் அண்ணன் பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். மகளிர் உரிமை தொகையா ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இப்போ பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் தான் பெண்கள் பாதுகாவலர் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் எல்லாருக்கும் வழங்கப்படும்னு வாக்குறுதியில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும்னாங்க. பொங்கல் பரிசு 3000 ரூபாய். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, வேறு வழி இல்லை, மக்களோட ஓட்டை கவர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் ஏமாளிகள் கிடையாது. தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொன்ன ஸ்டாலினுக்கு தகுதி வாய்ந்த முதல்வர் யாருன்னு மக்கள் சீக்கிரம் நிரூபிப்பாங்க. இலவச பேருந்து விட்டதுலேருந்து நிறைய கடைக்கோடி கிராமங்களுக்கு யூஸ்வலாக வர்ற சாதாரண பேருந்துகள் கூட வர்றது கிடையாதுங்க. பெண்களோட வாழ்க்கையே இருட்டாக இருக்குது. இவங்க என்ன பிங்க் பஸ் விட்டு என்ன பிரயோஜனம்? பெண்களுக்கு சிறந்த பாதுகாப்பான ஒரு ஆட்சி இப்பொழுதைக்கு தேவைப்படுது. பெண்கள் அவங்கவுங்க காலில் நின்று சம்பாத்தியம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாயிட்டு, ஆனால் பெண்களுக்கு வெளியில் லாந்தக்கூடிய ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. எங்கள் அண்ணன் தளபதி ஆட்சி அமைக்கும் போது கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சி அமையும். அது எல்லாமே சித்தரிக்கப்பட்டதுங்க. கண்டிப்பாக தாவேக்காவில் உண்மையான உழைத்தவர்களை எங்கள் பொதுச் செயலாளரும் சரி எங்கள் தலைவரும் சரி விடமாட்டாங்க. உழைத்தவர்களுக்கு இங்கே உண்மையான மதிப்பு உண்டு. நானும் மகளிர் தாங்க, நானும் திருநெல்வேலியை சார்ந்தவ தான், நானும் சாதாரண குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் தான். அவங்களுக்கு தூத்துக்குடி, நான் பக்கத்தில் உள்ள திருநெல்வேலி தான். எனக்கு இன்னைக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லையா? உழைத்தவர்களுக்கு உண்மையான அங்கீகாரம் எங்கள் அண்ணன் அழைத்து கொடுப்பார். எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.